ஸோ 2026 பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் ஒரு மதர் சரோகத்தில் படமாக எடுக்கப்பட்ட பாலன் த பாய் அப்படின்ற திரைப்படத்தை இப்போ ஜிபிஓடிடி ஆப்ல தமிழ் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி நம்ம பார்க்கறது. ஸோ வாங்க முடிக்கலாம் போகலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பிரசன்ட்லேயே பிறந்து வளர்ந்த தன்னுடைய 5 வயசு பையனை கூட்டிக்கிட்டு அந்த அம்மா பார்த்தீங்கன்னா இந்த பிரசன்ல இருந்து இப்போ தண்டனை முடிஞ்சு வெளியே வராங்க. ஸோ இவங்க போயிட்டு தங்குறதுக்கு எந்த ஒரு பிளேஸுமே இல்லை அப்படின்ற காரணத்தினால கிடைக்கிற வேலை எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல தங்கிட்டு இவங்களோட லைஃப் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா போயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இவங்களுடைய ரியல் ஐடென்டிட்டி என்ன அப்படின்றது யாருக்குமே பார்த்தீங்கன்னா தெரியாத மாதிரி அவங்களுடைய அம்மாவா இருக்கட்டும், தென் அந்த பையனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வயசான ஒரு அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக ஹோம் கேரா நம்ம படத்தோட ஹீரோயின் அவங்களுடைய பையனை கூட்டிகிட்டு அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா போனதுக்கு அப்புறம் நடக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்களா என்ன கரெக்டாச்சு அப்படின்றது வந்து படத்தோட ஸ்டோரியா இருக்கு. ஆக்சுவலா மஞ்சுளம் பாய்ஸ் படத்தை டைரக்ட் பண்ண டேரக்டர் தான் வந்து இந்த படத்துமே டைரக்ட் பண்ணிருக்காரு. ஸோ மேக்கிங் வைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு. ஸ்டோரியா பார்க்கும்போது சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா தன்னுடைய பையனை பாதுகாக்கிறதுக்காக எந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு எல்லாம் போறாங்க அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு. தென் செகண்ட் ஆஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி போகும். அதோட கிளைமேக்ஸ்ல ஒட்டி 2 ட்விஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர பீக் லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். மெயின் அந்த படத்துல அந்த கிளைமேக்ஸ்ல ஒட்டி வர அந்த எமோஷன் பார்த்தீங்கன்னா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இந்த பக்கம் டெக்னிக்கல் சைடுன்னு பார்க்கும்போது சரி, சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர கலர்ஃபுல்லாக காமிச்சிருந்தாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் சவுண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல த்ரில்லர் ஏற்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது சரி, படத்துல டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 கேரக்டர் தான். அதில் அம்மா ரோலில் பண்ண அந்த ஆக்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீனில் பயங்கரமா இருந்துச்சு. தென் அந்த பையனுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருந்தோம். ஓவரால் ஸ்க்ரீன் பிளேமே பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த இடத்துலையுமே அந்த அளவுக்குலாம் லேக் இல்லை. கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய ஒரு சில சீன்ல மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேகாம இருந்துச்சு. பட் இருந்தாலுமே இந்த படத்தை கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு தரமான படமா வந்து